வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருள் கலாச்சாரம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஒரு காலத்தில் நார்த் இந்தியாவில் இந்த பிரச்சனை இருந்தது. பஞ்சாப் மாநிலம் ரொம்ப காலமாக இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு ஒரு விக்டிமாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ சவுத் இந்தியாவுக்கும் வந்திருக்கு. தமிழ்நாடு இன்றைக்கி இந்த ட்ரக் மெனஸில் ஒரு முக்கியமான விக்டிமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அன்ஃபார்ச்சுனேட்டாக இதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சோஷியல் மீடியாலையும் அந்த அளவுக்கு டிஸ்கஷன் போகிறதில்ல. ஒரு சில நாட்களாக இந்த போதைப் பொருள் கடத்திய ஒரு தனி நபர் இவரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷனுமே பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்திருக்கு, கட்சி சார்ந்திருக்கு, இதுலேயுமே ஒரு அரசியல் போட்டி இருக்குது. இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இளைஞர்களுடைய நலன், மாநிலத்தினுடைய நலன், சமூக நலன், இதை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து எப்படி யங்ஸ்டர்ஸை மீட் எடுக்கிறது, இந்த ட்ரக் கல்ச்சர் இதை தமிழ்நாட்டிலேருந்து எப்படி எராடிகேட் பண்ணுறது, ஃப்யூச்சரில் வராமல் பார்த்துக்கிறது, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ட்ரக் ப்ராப்ளம் இது உருவானதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் ரொம்ப காலமாக இருக்குது. தமிழ்நாடு அரசு இந்த டாஸ்மாக் ஷாப்ஸை நடத்துகிறாங்க. அதன் மூலமாக அரசே இந்த மது விற்பனை பண்ணுது. இதற்கு ஒரு காரணம் இருக்குது. அரசே மது விற்பனை பண்ணால் தான் தனியார் உள்ளே வர மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்டு மேனரில் இந்த ஷாப்ஸினுடைய எண்ணிக்கையை குறைச்சிடலாம், ஆல்கஹால் கன்சம்ஷனை குறைச்சிடலாம். இந்த அடிப்படையில் தான் அரசு இந்த டாஸ்மாக் ஷாப்ஸை நடத்துகிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பல ஆண்டுகளாக அந்த ஷாப்ஸினுடைய எண்ணிக்கை குறையலை, அதிகமாகிட்டு தான் வருது. இந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ட்ரக்ஸ்க்கும் அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. நான் நேராக பார்த்துருக்கேன். நிறைய டாஸ்மாக் ஷாப் பக்கத்துலேயே யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அரசு இந்த டாஸ்மாக் கடைகளை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டில் இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. மகாராஷ்டிரா, ஒடிசா போன்ற ஸ்டேட்ஸை கம்மி பண்ணும்போது இங்கே எண்ணிக்கை கம்மி. இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸை அதிகப்படுத்தணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இதுக்கு அதிகமாக ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும். ஏற்கனவே ட்ரக்ஸில் அஃபெக்ட் ஆன யங்ஸ்டர்ஸை சீக்கிரமாக டி அடிக்ஷன் கேம்ப்ஸில் சேர்த்து அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிக்கு கொண்டு வரணும். மூணாவது, லா அண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்டது. இந்த இல்லீகல் ட்ரக் மேனுஃபேக்சரிங், செல்லிங், ஸ்மக்லிங், இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடவடிக்கை எடுக்கணும். போலீஸில் எஸ்பிஸ், அட்மினிஸ்ட்ரேஷனில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், இவங்கெல்லாம் மிஷன் மோடில் வேலை செஞ்சால் தான் இதை எராடிகேட் பண்ண முடியும். ஹாட்ஸ்பாட்டான ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இங்கே ரெகுலராக சர்வைலன்ஸ் நடத்தணும். ஏன்னா இங்கே தான் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த போதைப் பொருள் போய் சேருது. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட்ஸ் நடுவில், அது இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து உள்ளே வரக்கூடிய இந்த வாகனங்கள் இதெல்லாம் நம்ம செக் போஸ்ட் அதிகமாக செட்டப் பண்ணி இதன் மூலமாக இந்த கண்காணிப்பை நடத்தணும். ஸோ இதில் நமக்கு உடனடியாக ஆக்ஷன் தேவை. நான்காவது, இந்த ட்ரக் சேல்ஸ் இதில் யார் ஈடுபட்டிருக்கா, இதில் அரசியல் சப்போர்ட் இருக்கா, இதையும் செக் பண்ணணும். இதுக்கும் நமக்கு நடவடிக்கை தேவை. அது இல்லாமல் சமூக ரீதியாக பார்த்தோம்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்டேட்டும் சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும். ஃபேமிலிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஸ்டியூஷன். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில்ட்ரனோட பேச மாட்டுறாங்க. அவங்க பேசணும். இந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பர்சனாலிட்டி முதல்ல வீட்டில் தான் உருவாகும். ஸோ இந்த பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தணும், சில்ட்ரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க எங்கே வெளியே போகிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கை என்ன, இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரக் அடிக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட் சைடில் அரசு என்ன பண்ணணுன்னா யங்ஸ்டர்ஸ் தப்பான பாதையில் போகாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணும், ஸ்கில்லிங் ப்ரொவைட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸை சரியான பாதைக்கு கொண்டு வரலாம். ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வெப்பன். ஸோ இதிலெல்லாம் ஸ்டேட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது அரசு. இந்த ட்ரக் மெனஸ், இந்த பிரச்சனையை நம்ம ஒழிக்கலை அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் பெரிதளவில் அஃபெக்ட் ஆவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் வில் டெஸ்ட்ராய் எ கம்ப்ளீட் ஜென்ரேஷன். இந்த உலகத்திலே இந்தியாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதிகமான இளைஞர்கள் மக்கள் தொகை இந்தியாவில் தான் இருக்குது. ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமல், ஏன் அவங்களுக்கே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாமல், அவங்க ஃபேமிலி கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இந்த ட்ரக் அடிக்ஷனால் வீணாக போயிடுறாங்க. இதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மனித வளமே இந்தியாவில் வீணாக போயிடும், ஒரு ஜென்ரேஷனை வீணாக போயிடும். இவங்களை மீட் எடுக்கிறது மிகப்பெரிய சவாலாகிடும். ஒரு டீச்சராக இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு டியூட்டி இருக்குது. இதை நான்
இப்போ யூடியூப் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அரசு, அது இல்லாமல் இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், சிவில் சமூகம், அது இல்லாமல் குடும்பங்கள், ஃபேமிலி, இவங்க எல்லாமே ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணும். இந்த ட்ரக் அடிக்ஷன், ட்ரக் மெனஸ் எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தாதான் தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து, இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்திலிருந்து நம்மளால் மீட்டெடுக்க முடியும். மாநிலத்தினுடைய பாதுகாப்பு நலன், இதை நம்மளால் உறுதி செய்ய முடியும். நன்றி. ஜெய்ஹிந்த்.